மேனஸ் நடத்தை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. நம்ம நிறைய வாட்டி சொல்லுவோம் இல்லையா, அந்த பொண்ணுக்கு அழகாக பேசியிருக்கலாம், மேனஸே கிடையாதுன்ட்டு. இந்த பையன் கொஞ்சம் நிதானமாக பேசியிருக்கலாம், மேனஸோடு பேசியிருந்தா நல்லா நடந்திருக்கும் அப்படி சொல்லுவோம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு பொண்ணோட அம்மாவுக்கு ஒரு பையனோட அம்மா ஜாதகம் அனுப்புகிறாங்க. பையனோட அம்மா தான் இனிஷியேஷன் எடுத்திருக்காங்க. இவங்க பொண்ணோட அம்மாவும் பையனோட அம்மாவும் ஜாதகம் ஷேர் பண்ணுறாங்க, ஃபோட்டோஸ் அனுப்புகிறாங்க. பொண்ணோட அம்மா சொல்கிறாங்க, கொஞ்சம் வயசு வித்தியாசம் இருக்குது, உங்களுக்கு அது ஓகேங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பையனோட அம்மா அதை கட் பண்ணிவிட்டு இல்லை வேண்டாம் அப்படி சொல்லி அந்த பேச்சுவார்த்தை அங்கே அதோடு முடியுது. அன்றைக்கின்னு பார்த்து இந்த பொண்ணோட அம்மாவுக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துருந்து, எல்லாம் பெண்டிங்கில் போட்டிருந்தாங்க. நான் ஒரு டைம் லைன் ஒரு குத்து மதிப்பாக ஒரு நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. அந்த கால் எடுக்கும்போது பையன் தான் இந்த ஜாதகம் அனுப்பின பையனோட நம்பருக்காக இந்த ஃபோன் போகுது. ஏன்னா அவங்க சேவ் பண்ணலை. கால் எல்லாமே ஒரே நாளைக்கு நடக்குது. ஃபோன் பண்ணி பேசுகிறான். ஃபோன் பண்ணி பேசும்போது இந்த பையன் எடுத்துகிட்டு சொன்னால், ஐயோ இது இன்னொன்று நம்பர் தான் மேடம் அப்படி சொன்னாங்க. அப்போ இந்த மேடம் சொல்கிறாங்க, பொண்ணோட அம்மா சொல்கிறாங்க, ஏன்பா உங்கள் அம்மா கொஞ்சம் அழகாக பேசியிருக்கலாம், அவங்க தான் கட் பண்ணிட்டாங்க, வேண்டாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு. இப்போ இந்த பையன் சொல்ல, எனக்கு அந்த வயசு வித்தியாசம் வந்து பெரிய பிரச்சனை கிடையாது மேடம், ஏன்னா உங்கள் பொண்ணோட ஜாதகம் இல்லை, உங்களோட ப்ரொஃபைல்லாம் அவங்களுக்கு பிடிச்சி, இந்த பொண்ணுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, பொண்ணோட ப்ரொஃபைல்லாம் பிடிச்சிருக்கு, நான் மீட் பண்ணி பேசலான்னு நினைக்கிறேன். அப்போ இந்த அம்மாவும் சொல்கிறாங்க, நல்லது தானே, அது நல்ல விஷயம் தானே தம்பி, பேசி நீங்கள் ஒரு மீட்டிங் பண்ணி பேசுகிறது தான் ஏற்றும் பெஸ்ட்டு. ஏன்னா இந்த காலத்தில் இதெல்லாம் பெரிய சகஜமான விஷயம் தானே, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாமே, நம்ம வேண்டாமா அப்படின்னாங்க. இவங்க மீட் பண்ணுறாங்க, எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த பையன் ஒரு பெரிய ஹோட்டலில் புக் பண்ணால் இந்த பொண்ணு வேண்டான்னு சொல்கிறது. ஸ்டார்பக்ஸு, காஃபி டே அந்த மாதிரி தட் இஸ் பெட்டர், தடிக்க வேண்டாம் ஹோட்டல்ஸாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இப்படி இவங்க கிளம்பி போகிறோம். பொண்ணு கிளம்பி போகிறது. பொண்ணுக்கு அம்மா வந்து பெஸ்ட் விஷயம் சொல்கிறாங்க. இந்த பொண்ணு கிளம்பி போய் கொஞ்சம் தூரம் எடுக்கிறதுக்குள்ள இந்த பொண்ணு சொல்கிறது, அம்மா நான் திரும்பி வரேன் அப்படி. அம்மா கேட்குறாங்க என்னன்னு கேட்டால், இல்லை நான் அவனோட ஃபோன் எடுக்கலையும், ஃபோன் எடுக்காததுனால அவன் லேட்டஸ்ட் நாட் மீட் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஃபோன் எடுக்காததுனால அவன் அசியூம் பண்ணானா நான் வரதில்லை அப்படின்ட்டு. இது எங்கன்னா மேனரிசம். இந்த பொண்ணுக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்குன்னு நினச்சி பாருங்கள். இட் இஸ் ஸோ ஸ்டூபிட் இல்லைங்களா? படித்த பசங்கள்லாம் இப்படியா இருக்கலாம்? எவ்வளோ வழிகள் இருக்குது மீட் பண்ணணுன்னா இல்லைங்களா? எவ்வளோ வழிகள் இருக்குது அதை அழகாக சொல்லி புரிய வைக்கிறதுக்கு. திடுதுப்புன்னு சொன்னான்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நினச்சி பாருங்கள். மேனஸால் எவ்வளோ பிரச்சனைகள் வருதுன்னு யோசிச்சு பாருங்கள். வணக்கம்.